பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. பரமண்டலங்களும் உம்முடைய சித்தம் செய்கிறது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக. தேவாவியானவரே, அடியானுக்கு உதவி செய். என் பிதாவாகிய தேவனை, உம்முடைய ஒரே குமாரன் பட்ட பாடுகளை எங்களுக்கு வெளிப்படுத்து, எங்களோடு பேசு. அடியான் அல்ல, தேவாவியானவரை என் ஜனங்களோடு இந்த பூமியின் குடிகளோடும் பேசுவாராக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனங்களை வாசிக்க கேட்கலாம். மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியினால் மனம் திரும்புகிறதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. தி கிங்டம் ஆஃப் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஒவ்வொரு முழங்கால்களும் அவருக்கு முன்பாக முடங்க வேண்டும், ஒவ்வொரு நாவுகளும் அவரை அறிக்கை செய்ய வேண்டும். All the knee shall bow, all the tongue shall confess, Jesus is the Lord. உரலையா சொல்லுமே. அங்கே பவுல் சொல்லுகிறார், மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையிலே அறைந்து அவமானப்படுத்துகிறபடியினால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். மறுதலித்து போனவர்கள், என் ஜனமே, இந்த சத்தத்தையும் இந்த சத்தியத்தையும் நீங்கள் கவனமாய் கேட்பீர்களாக. தேவனோட பண்டக சாலையிலிருந்து அவர் சொற்படி செய்யும் பெருங்காற்று இதை அடித்து கொண்டு போய் பூமியின் குடிகளுக்கும் சொல்லச்சும். அன்றைக்கு மறுதலித்து போனார்கள். தேவனோட குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையிலே அறைந்து அவமானப்படுத்துகிறார்கள். முதலாய் இயேசு இந்த பூமியிலே இறங்கி வந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பு மரியாளின் வயிற்றிலே மனு உருவு எடுத்து 33.5 வருஷம் மனுஷனோடு மனுஷனாய் நடந்து நம்முடைய ஜனங்களுக்கு தேவனோட சித்தத்தின்படி ஊழியம் செய்தார். அன்றைக்கு தேவனை சிலுவையிலே அறைந்தார்கள். அன்றைக்கு தேவனோடு கூட 12 சீஷர்கள் இருந்தார்கள். அந்த நாள் வந்த பொழுது இயேசுவானவர் நாம் நேசிக்கிற பேதுரு யோவானெல்லாம் கூட்டிக் கொண்டு போய் கெத்சமனே தோட்டத்திலே அந்த நாள் நெருங்கின பொழுது பிதாவினிடத்தில் கண்ணீர் விட்டு வியாகுலப்பட்டு அழுதபொழுது அவருடைய சீஷர்கள் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். மறுபடியும் இயேசுவானவர் சொல்லிவிட்டு திரும்ப போய் அங்கே பிதாவினிடத்தில் வியாகுலப்படுகிறார், கண்ணீர் விட்டு அழுகிறார், திரும்ப வருகிறார், திரும்ப தூங்குகிறார்கள். இயேசு சொல்லிவிட்டு போனார், 3ஆம் தரம் வருகிறார், 3ஆம் தரம் தூங்கினார்கள். அன்னைக்கு சீஷர்கள் இப்படி இருந்தார்கள். மறுபடியும் வேதம் சொல்லுகிறது, இன்னொரு சீஷன் இயேசுவை எப்படி காட்டி கொடுத்தான் என்று சொல்லி. இன்னைக்கு நீங்கள் மறுபடியும் தேவனோட குமாரனை நீங்கள் சிலுவையிலே அறைந்து கொண்டே இருக்கிறீர்கள், விழாவிலே குத்தி கொண்டே இருக்கிறீர்கள், ஆணிகளாலே அடித்து கொண்டே இருக்கிறீர்கள். என் ஜனமாகிய நீங்கள் மறுபடியும் அவரை சிலுவையில் அறைந்து விடக்கூடாது என்பதற்காக இந்த உபதேசம். நீங்கள் மறுபடியும் அவரை அவமானப்படுத்தி விடக்கூடாது என்பதற்காக இந்த உபதேசம். அன்னைக்கு சிலுவையிலே அவமானப்பட்டு, நிந்திக்கப்பட்டு, பாடுபட்டு, நொறுக்கப்பட்டு, ஒடுக்கப்பட்டு தன் ஜீவனையே அன்றைக்கு கொடுத்தார். ஆனால் நீங்கள் இன்றைக்கு பூமியில் இருக்கிற ஜனங்கள் மறுபடியும் அவரை அவமானப்படுத்துகிறார்கள். மறுபடியும் சிலுவையிலே அவரை அறைகிறார்கள். மறுபடியும் விழாவிலே அவரை குத்துகிறார்கள். அன்றைக்கு அவரோடு கூட இருந்தவர்கள் எப்படி இருந்தார்கள் என்று பார்த்து
இன்னைக்கு இருக்கிறவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்க போகிறோம். அன்றைக்கு அவரோடு அவர் நேசிக்கிற பிரதானமான சீஷர்கள் தேவன் வியாகுலப்பட்ட பொழுது அவர்கள் தூங்கினார்கள். இயேசுவானவர் பிதாவினிடத்தில் அழுத பொழுது அவர்கள் தூங்கினார்கள். இயேசுவானவர் வந்து சொல்லிவிட்டு போன பொழுதும் அவர்கள் தூங்கினார்கள். இது அன்றைக்கு இருந்த சீஷர்கள் செய்தார்கள். இன்றைக்கும் அப்படித்தான். 1 மணி நேரம் விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா என்று சொல்லி உபதேசங்களை கேட்டபொழுதும் நீங்கள் மறுபடியும் இயேசுவை சிலுவையில் அறையத்தக்கதாய் நீங்கள் ஜெபிக்காமல் அவரை சிலுவையில் அறையும்படி வியாகுலப்படும்படி நீங்கள் இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரும் செய்து கொண்டிருக்கிறீர்கள். நாங்களெல்லாம் ரொம்ப சிலுவையை நேசிக்கிறவர்கள், இயேசுவை நேசிக்கிறவர்கள், ஊழியர்களை நேசிக்கிறவர்கள் என்று இனி பொய்யான உபதேசங்களும் பொய்யான வார்த்தைகளையும் இந்த பலிபீடத்திற்கு முன்பு சொல்லாதிருங்கள். இனி இருக்கிறவர்கள் இருக்கிற கொஞ்ச காலம் நீங்கள் தேவனுக்கும் தேவனோட ஊழியக்காரனுக்கும் உண்மை உள்ளவர்களாய் இருங்கள். இயேசு வியாகுலப்படுகிற பொழுது நீங்கள் தூங்கி கொண்டிருக்கிறவர்கள் தான் நீங்கள். இயேசு பிதாவினிடத்தில் அழுகிற பொழுது, கண்ணீர் விட்டு அழுகிற பொழுது ஊழியத்தில் நீங்கள் தூங்கி கொண்டிருக்கிறவர்கள் தான். பிசாசு என்னை தூங்க வைத்து விட்டான், என் பலவீனத்தினால் நான் தூங்கினேன், இவைகளெல்லாம் நீங்கள் சொன்னாலும் நீங்கள் தூங்கினது தான் உபதேசம் செய்யப்பட்டு கொண்டு தான் இருக்கும். அன்னைக்கு பேதுரு தூங்கினது தான், யோவான் தூங்கினது தான். தேவன் வியாகுலப்பட்ட பொழுது ஐயோ தேவன் வியாகுலப்படுகிறார் என்று பாராமல் இவர்கள் செய்தது இன்றைக்கு மாத்திரமல்ல, இந்த பூமி இருக்கிற நாள் வரை பேசப்பட்டு கொண்டு தான் இருக்கும். என் ஜனமாகிய நீங்கள் என்னோட ஊழியம் செய்கிறவர்கள் அவரை சிலுவையிலே அறைந்து அவமானப்படுத்தினது போதும். நீங்கள் மறுபடியும் யோகியனை போல, யோகியம் உள்ளவளை போல வாழ்ந்து அவரை அவமானப்படுத்தி சிலுவையிலே அறைந்து கொண்டிருக்கிறீர்கள். அவரோட அன்றைக்கு 12 சீஷர்கள் இருந்தார்கள். அதில் கெத்செமனே தோட்டத்திலே தூங்கினவர்கள் இவர்கள். அதிலே ஒருவன் இருந்தான். என்ன நடந்தது வாசிக்கலாமா? மத்தேயுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 48, 49, 50 வாசிக்கலாம். அவரை காட்டிக் கொடுக்கிறவன் நான் எவனை முத்தம் செய்வேனோ அவன்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. அந்த இருந்த சீஷன் எப்படி இயேசுவை அவமானப்படுத்துகிறான் பாருங்கள். எவரை என்று சொல்லவில்லை, நான் எவனை முத்தம் செய்வேனோ. யூதாசுக்கு தெரியும் யார் இந்த இயேசு கிறிஸ்து. யூதாசுக்கு தெரியும் இயேசுவோட வல்லமை. யூதாசுக்கு தெரியும் இயேசு கிறிஸ்துவோட மகிமை. அவர் எப்படிப்பட்டவர் எல்லாம் தெரிந்திருந்தும் நான் எவனை முத்தம் செய்வேனோ அவன்தான் என்றான். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. இன்றைக்கு சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய ஊழியக்காரனை நீங்கள் யாருக்கு முன்பு விட்டு கொடுத்தாலும் நீங்கள் இயேசுவை சிலுவையிலே அறைகிற கூட்டம். மறுபடியும் அவரை சிலுவையிலே அறைகிறீர்கள். அன்றைக்கு பட்ட காயங்கள் ஆறாமல் இருக்கிறது, அன்னைக்கு விட்ட கண்ணீர் இன்னும் வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் நீங்கள் மறுபடியும் அவரை குத்தி கொண்டே இருக்கிறீர்கள். அவரை காட்டி கொடுக்கிறவன் நான் எவனை முத்தம் செய்வேனோ அவன்தான். என்ன சொல்லுகிறான்? நான் எவனை முத்தம் செய்வேனோ அவன்தான். அவனை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு அடையாளம் சொல்லி இருந்தான். என்ன சொல்லுகிறான்? நான் எவனை முத்தம் செய்வேனோ அவன்தான், அவனை பிடித்து கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு அடையாளம் சொல்லி இருந்தான். என்ன அர்த்தம்? நான் எவனை காட்டி கொடுக்கிறேனோ அவனை விட்டு விடாதிருங்கள் என்றார். உடலையே சொல்லுமே. இயேசுவோட இருந்து ஒரே பந்தியிலே புசித்து ஒன்றாய் இருந்து ஒன்றாய் படுத்து ஒன்றாய் நடந்து காட்டி கொடுத்தார். காட்டி கொடுத்த முதல்ல அவனை பிடித்து கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு அடையாளம் சொல்லி இருந்தான். உடனே அவன் இயேசுவினிடத்தில் வந்து ரபி வாழ்க என்று சொல்லி அவரை முத்தம் செய்தான். இயேசுவினிடத்தில் வந்து சொல்ல, ரபி
இதில் என்ன புரிகிறது தெரிகிறதா? ஆண்டவரை பார்க்கிற போது ரபி என்று சொல்லுகிறான், ஆண்டவருக்கு பின்பாய் அவன் என்று சொல்லுகிறான். அங்கே ரெண்டு முகம் தெரிகிறது. நீ தேவனுக்கு முன்பாய் ஒரு பேச்சு, தேவனுக்கு பின்பாய் ஒரு பேச்சு. நீங்களெல்லாம் சிலுவையில் இயேசுவை அறைகிறவர்கள். ஊழியக்காரனுக்கு முன்பு ஒரு பேச்சு, பின்பு ஒரு பேச்சு. நீங்கள் இயேசுவை சிலுவையில் அறைகிறவர்கள். நீங்கள் அவர்களிடத்திலே சொல்லுகிற பொழுது அவன் என்று சொல்லுகிறான். ஆனால் இயேசுவினிடத்தில் வருகிற போது ரபி என்று சொல்லுகிறான். போதகரே வாழ்க என்று சொல்லி அவரை முத்தம் செய்தான். ஒரு அல்லையே சொல்லுமே, அவரை புகழ்ந்து வாழ்க என்று சொல்லி அவரை முத்தம் செய்தானாம். ஒரு அல்லையே சொல்லுமே. அல்லேலூயா. மற்றவர்கள் எழுதுகிற பொழுது இந்த வாழ்க என்ற வார்த்தையை எழுதவில்லை, ஆனால் மத்தேயு எழுதுகிறார். இப்போ மத்தேயின் இடத்துல தேவன் சொல்லியிருக்கிறார், ஆவியானவர் அவன் வாழ்க என்று சொல்லி முத்தம் செய்தான். ஒரு அல்லையே சொல்லுமே. அல்லேலூயா. உண்மையில் யாராவது வாழ வேண்டும் என்று விரும்புவார்களே ஆனால் அவளை காட்டி கொடுப்பார்களா? ரபி வாழ்க என்று சொல்லி அவரை முத்தம் செய்தான். இயேசு அவனை நோக்கி சிநேகிதனே, சிநேகிதனே. ஒரு அல்லையே சொல்லுமே. அவன் எப்படி ரபி என்று கூப்பிட்டாரோ, இயேசு சொல்லுகிறார், சிநேகிதனே, என்னத்திற்காக வந்திருக்கிறாய் என்றார். என்னத்திற்காக வந்திருக்கிறாய் என்றார். என் ஜனமே, இன்னைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், நீங்கள் என்னத்திற்காக இந்த கூடாரத்துக்கு வந்திருக்கிறீர்கள்? இயேசுவை காட்டி கொடுக்கவா, இல்லை அவரோட ஊழியக்காரனை காட்டி கொடுக்கவா, இல்லை முன்பாய் ஒன் பேச்சு பின்பாய் ஒரு பேச்சு பேசவா, இல்லை இயேசுவானவரை மறுபடியும் சிலுவையில் அறையவா, இல்லை இயேசுவை அவமானப்படுத்தவா? என்னத்திற்கு இங்கே வந்திருக்கிறாய் என்று உங்களை பார்த்து அவர் கேட்கிறார். நீங்கள் என்னத்திற்கு வந்திருக்கிறீர்கள்? என் ஜனமே, இன்றைக்கு நீ மனம் திரும்பு, இல்லையேல் நீ ரட்சிக்கப்படுவது அரிதாய் மாறிவிடும். என்னத்திற்கு வந்திருக்கிறாய் என்றார். அப்பொழுது அவர்கள் கிட்ட வந்து இயேசுவின் மேல் கை போட்டு அவரை பிடித்தார்கள். ஒரு அல்லையே சொல்லுமே. அவனை பார்த்து கேட்கிறார், என்னத்திற்கு வந்திருக்கிறாய் என்று. தேவனுக்கு தெரியாதா? என்னை காட்டி கொடுக்கிறவன் என்னோட அப்பம் துணிக்கு புசிக்கிறான் என்று சொன்னவருக்கு தெரியாதா? ஏன் அதை மறுபடியும் கேட்கிறார்? யூதாசை போல திரும்ப ஒருவன் இந்த பூமியிலே மறுபடியும் பிறந்து அவரை சிலுவையில் அறைந்து விடக்கூடாது என்பதற்காக அவர் கேட்கிறார். என்னத்திற்காக வந்திருக்கிறாய் என்று. எல்லா சீஷர்களும் இருந்தபொழுது என்னோட இந்த களத்தில் கைவிடுகிறவன் என்னை காட்டி கொடுப்பான்னு சொன்னாரே, அவருக்கு யூதாஸ் காட்டி கொடுக்க தெரியாதா? ஏன் கேட்க வேண்டும்? இப்படி ஒரு யூதாஸ் திரும்ப இந்த பூமியில வரக்கூடாது, இப்படி ஒருவன் என்னை காட்டி கொடுத்து விடக்கூடாது என்று சொல்லி அன்றைக்கே கேட்டார், என்னத்திற்கு வந்திருக்கிறாய் என்றார். உங்களை பார்த்து தேவன் கேட்கிறார், என்னத்திற்கு வந்திருக்கிறாய்? யூதாஸை போல காட்டி கொடுக்கவா, இயேசுவை அவமானப்படுத்தவா, இல்லை இயேசுவுக்காக வாழவா? நீ இயேசுவுக்காக வாழ வேண்டுமானால் யூதாஸோட குணம் உன்னை விட்டு போக வேண்டும். மனுஷனுக்கு முன்பு புகழ்கிறது, தேவனுக்கு முன்பு ஒன்று சொல்லுகிறது, சபையிலே பின்பு ஒன்று செய்கிறது. ஊழியக்காரனுக்கு முன்பு ஒன்று சொல்லுகிறது, பின்பு ஒன்று செய்கிறது. இந்த சுபாவம் மாறணும். இது யாரோட சுபாவம்? யூதாஸோட சுபாவம். இனி என் ஜனமே, இனி உங்களுக்கு யூதாஸின் குணம் இருக்கக்கூடாது. பார்க்கிற பொழுது ரபி என்று சொல்லிவிட்டு பின்பாய் போய் அவன் என்று சொல்லுகிறது. கை போட்டு அவரை பிடித்தார்கள். ஒரு சீஷர்கள் தூங்கினார்கள், இன்னொரு சீஷன் அவரை முத்தம் செய்து, அவனை என்று சொல்லி முத்தம் செய்து அவரோட இருந்தவன் காட்டி கொடுத்தான். ஒரு அல்லையா சொல்லுமே. அவருக்கு நெருக்கம் வந்தது. தேவன் நேசிக்கிற ஒரு சீஷன் இருந்தார். இயேசுவை கொண்டு போய் ஒப்பு கொடுக்கிறார்கள். ஒப்பு கொடுக்கிற பொழுது அவன் மறுதளித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. மார்க்குவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 65 72 வரை வாசிக்கல. அப்பொழுது சிலர் அவர் மேல் துப்பவும் அவருடைய முகத்தை மூடவும் அவரை குட்டவும். சிலர் அவர் மேல் துப்புகிறார்கள், அவருடைய முகத்தை மூடுகிறார்கள், அவரை குட்டுகிறார்கள். ஞானதிச்சில பார்த்து சொல்லும் என்று
தொடங்கினார்கள். வேலைக்காரரும் அவரை கன்னத்தில் அறைந்தார்கள். அந்த தருணத்திலே பேதுரு கீழே அவரை அடித்து கொண்டிருக்கிற பொழுது, அவரை குட்டி கொண்டிருக்கிற பொழுது, அறைந்து கொண்டிருக்கிற பொழுது, அத்தருணத்திலே பேதுரு கீழே அரண்மனை முற்றத்தில் இருக்கையில் பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரிகளில் ஒருத்தி வந்து குளிர் காய்ந்து கொண்டிருக்கிற பேதுருவை கண்டு அவனை உற்று பார்த்து நீயும் நசரேயனாகிய இயேசுவோடே இருந்தாய் என்றாள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. இயேசுவை அடித்த பொழுது அந்த தருணத்தில் அவர் இயேசுவோடு தான் இருந்திருக்க வேண்டும். சரி, கீழே இருந்தார், போகட்டும். அங்கே ஒருவள் வந்து பேதுரை பார்த்து சொல்லுகிறார், நீயும் நசரேயனாக இயேசுவோடு இருந்தாய் என்றால் அதற்கு அவன் நான் அறியேன். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. ஒருவேளை இயேசுக்கு வருகிற பாடுகள் எனக்கு வந்து விடுமோ, இல்லை இயேசுவை அறைகிறது போல என்னை அறைந்து விடுவார்களோ, இல்லை இயேசுவை குட்டுகிறது போல என்னை குட்டி விடுவார்களோ, இல்லை இயேசுவை அவமானப்படுத்துகிறது போல என்னை அவமானப்படுத்தி விடுவார்களோ என்று சொல்லி அவரை அறியேன் என்று சொல்லிவிட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. இது உங்களுக்கு மாத்திரம் அல்ல, பேதுருவை போல இந்த பூமியில வாழுகிற அநேகருக்கும் இந்த சுவிசேஷத்தை தேவ ஆவியானவர் சொல்லி கொண்டிருக்கிறார். நான் அறியேன். ஐயோ, அவரை துப்பினது போல என்னை துப்பி விடுவார்களோ, அவரோட முகத்தை மூடினது போல என்னை மூடி விடுவார்களோ, அவரை குட்டினது போல என்னை குட்டி விடுவார்களோ, இல்லை என்னையும் பார்த்து ஞானதர்சியிலே சொல்லென்று சொல்லுவார்களோ, இல்லை என் கன்னத்திலும் அறைந்து விடுவார்களோ என்று பேதுரு நினைத்து, நீ நசரேயனாகிய இயேசுவோடு இருந்தாய் என்று அவர் சொன்னபொழுது இருந்தேன் என்று பேதுருவாலே சொல்ல முடியவில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. நீ அவ்வளவுதான். நீ இயேசுக்காக வாழ்கிற வாழ்க்கை அவ்வளவுதான். நீங்கள் எல்லாரும் ஆதாயத்துக்காக வாழ்கிறவர்கள். இருந்தாய் என்று சொன்னபொழுது இருந்தேன் என்று பேதுருவாலே சொல்ல முடியவில்லை. மறுதலித்தார். நீ அநேகரோட வாழ்க்கை அப்படித்தான். உறவுகளுக்காக மறுதலிக்கிறீர்கள், சொந்தங்களுக்காய் மறுதலிக்கிறீர்கள், புருஷனுக்காய் மறுதலிக்கிறீர்கள், பிள்ளைகளுக்காய் மறுதலிக்கிறீர்கள். யாரும் இயேசுக்காய் வாழுகிறதில்லை. இந்த குணம் உங்களுக்கு இனி இருக்கக்கூடாது. பின்பு அவர் பேதுரு தேவனுக்காக எவ்வளவு அற்புதங்களும் அடையாளங்களையும் செய்திருந்தாலும், இயேசுவுக்காக அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டிருந்தாலும், அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை அடித்த பொழுது அவருக்கு துணை நிற்கவில்லை. இயேசு கிறிஸ்துவை கன்னத்தில் அறைந்த பொழுது ஏன் அறைந்தாய் என்று கேட்க ஆள் இல்லை. அவரை குட்டின பொழுது ஏன் என் ஆண்டவரை குட்டினா என்று கேட்க ஆள் இல்லை. ஆபத்திலே என் ஆண்டவரோடு இல்லாத நீங்கள் எவ்வளவுதான் இந்த பூமியில் அற்புதங்களும் அடையாளங்களும் அவருக்காய் செய்தாலும், இந்த பூமி உள்ளவரை நீங்கள் மறுதலித்தது பேசப்பட்டு கொண்டுதான் இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. நீ என்னதான் ஊழியக்காரனுக்கு என்ன செய்தாலும், ஊழியக்காரனோட உபத்திரவத்திலே, நெருக்கத்திலே, ஒடுக்கத்திலே, தேவனோட ஊழியத்திலே இருக்கிறவர்கள் தான் உண்மை உள்ளவர்கள். நீ அதற்கு பின்பா நீ ஆலயம் கட்டலாம், அதை கட்டலாம், என்ன செய்தாலும் மறுதலித்து போன பேதுருவை போல தான் இருப்பாய். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற போது ஒரு கண்ணீர் விட்டு அழுவார் இல்லை, அழுது கொண்டு இருக்கிறார். நீ உங்கள் வாழ்க்கை இப்படித்தான். ஆண்டவருக்காக நிற்க யாரும் இல்லை, அவருக்காக பாடுபட யாரும் இல்லை. சரி, என்னை அடிக்கட்டும், அவரை துப்பினது போல என்னை துப்பட்டும் என்று சொல்லி அதற்கு ஆள் இல்லை, ஒதுங்குகிறவர்கள் தான் இருக்கிறீர்கள். அவரோடு இருந்தாய் என்று அவள் சொன்ன பொழுது அதற்கு அவன் நான் அறியேன், நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று மறுதலித்து, முதல்ல அவர் அறியேன் என்று சொல்லிவிட்டான். நீ சொல்றதே எனக்கு தெரியாது அப்படின்னு என்ன அர்த்தம்? அவரோடு நான் இருக்கவே இல்லை என்று சொல்லுகிறேன். தெரியாது என்று மறுதலித்து வெளியே வாசல் மண்டபத்துக்கு போனான். இயேசுவையும் விட்டுவிட்டு
அவரை தெரியாது என்று சொல்லிவிட்டு வாசல் மண்டபத்துக்கு போனான். அப்பொழுது சேவல் கூவிற்று. வேலைக்காரி அவனை மறுபடியும் கண்டு இவன் அவர்களில் ஒருவன் என்று அருகே நின்றவளுக்கு சொன்னான். உரலையே சலோமே. அல்லேலூயா. என் ஜனமே, நான் சொல்லுகிறது உங்களுக்கு புரிகிறதா? உங்கள் இருதயத்தில் வைத்துக்கொள். முன்பும் பின்பும் பேசுகிறவர்கள் இனி யூதாஸாய் இருப்பீர்கள். முன்பாய் ரபி என்றும் பின்பாய் அவன் என்றும் சொல்லுகிறவர்கள் யூதாஸ். காட்டி கொடுக்கிறவர்கள் யூதாஸ். யூதாஸின் குணம், யூதாஸின் சுபாவம் அது. நீ ஒருவேளை நீ யூதாஸா இல்லாம இருக்கலாம். உன் பேர் கிறிஸ்தவலா இருக்கலாம். ஆனால் சுபாவம் இருக்கிற பொழுது யூதாஸின் ஆவி உடையவள். வேலைக்காரி அவனை மறுபடியும் கண்டு இவன் அவர்களில் ஒருவன் என்று அருகே நின்றவர்களுக்கு சொன்னால் அவன் மறுபடியும் மறுதலித்தான். உரலையே சொல்லுமே. ஐயோ, அங்கதான் தப்பா சொல்லிட்டோம். சேவல் கூவிற்று, இனி சொல்லக்கூடாது அப்படின்னு நினைக்கல. இதுல இருந்து என்ன தெரிகிறது என்றால், அவரவர்கள் காரியங்களை பார்க்கிறார்களே தவிர யாரும் இயேசுவை பார்க்கவில்லை. ஒரு அல்லையா சொல்லுமே. கூட இருந்த சீஷர்களே பார்க்கல. நீங்களாம் சீஷனாக வேண்டும் என்கிற ஆசை இருக்கிறது. நீங்கள் இயேசுகா என்ன பார்ப்பீர்கள்? அவன் மறுபடியும் மறுதலித்தான். சற்று நேரத்துக்கு பின்பு மறுபடியும் அருகே நின்றவர்கள் பேதுருவை பார்த்து மெய்யாகவே நீ அவர்களில் ஒருவன். அப்ப கூட ஒரு மெய்யின் சொல்லியிருந்தா தேவன் எங்கேயோ வைத்திருந்திருப்பார். ஒரு அல்லையா சொல்லுமே. மெய்யாகவே அவர்களில் ஒருவன், நீ கலிலேயன், உன் பேச்சு அதற்கு ஒத்திருக்கிறது என்றார்கள். அதற்கு அவன் நீங்கள் சொல்லுகிற மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும், எந்த தேவனோடு இருந்தானோ அந்த தேவனை அவன் சபித்தான். ஒன்று மாத்திரம் சொல்லுகிறேன் என் ஜனமே, பிசாசு அவன் சேனைகளை தவிர நீங்க யாரையும் சபிக்காதிருங்கள். ஒரு அல்லையே சொல்லுமே. மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். போகிற இடமெல்லாம் பேதுருவை கூட்டிக் கொண்டு போனார். ஒலிவ மலைக்கு கூட்டிக் கொண்டு போனார். மோசே எலியா மறுரூபமாகிறதை பேதுரு பார்த்தார். ஐயோ, நான் தண்ணீர் நடந்து வர முடியுமா? ஜலத்தின் மேல் சமுத்திரத்திலே நடந்து வா என்று சொல்லி அற்புதங்களை பார்த்தார். இவ்வளவு அவரோடு இருந்தும் ஒருவன் மறுதலித்து காட்டி கொடுத்தான். ஒருவன் மறுதலிக்கிறான், அறியேன் என்று சொல்லுகிறான். அவனை சபிக்கவும் சத்தியம் மனம் தொடங்கினான். அவன் என்னென்ன சாபமிட்டானோ, என்னென்ன சத்தியம் பண்ணினானோ தேவ ஆவியானவருக்கும் பேதுருக்கும் மாத்திரம்தான் தெரியும். தொடங்கினான். என் ஜனமே, திரும்ப அவரை சிலுவையிலே போய் அறைந்து விடாது. இந்த சுபாவம் இருந்தால் நீ சிலுவையிலே அறைகிறவள் தான். ஊழியக்காரனை அறியேன் என்று சொன்னாலும், இயேசுவை அறியேன் என்று சொன்னாலும், அவரோட வார்த்தையை அறியேன் என்று சொன்னாலும், ஐயோ சத்தியமா அப்படிலாம் சொல்லு அப்படின்னு சொன்னாலும், இன்றைக்கு சொல்லுகிறேன், அன்றைக்கு அவரோடு இருந்தவர்கள் அறிந்து விட்டார்கள். இன்னைக்கு நீங்கள் மறுபடியும் ஏன் அவரை அறைகிறீர்கள்? ஏன் அவரை திரும்ப திரும்ப விழாவிலே குத்துகிறீர்கள்? தொடங்கினான். உடலையே சொல்லுமே. உடனே சேவல் இரண்டாம் தரம் கூவிற்று. சேவல் இரண்டாம் தரம் கூவுகிறதற்கு முன்பு நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று இயேசு தனக்கு சொன்ன வார்த்தையை பேதுரு நினைவு கூர்ந்து மிகவும் அழுதான். அழுததெல்லாம் சரிதான். ஆனால் இயேசுவை அடித்த பொழுது, இயேசுவை குட்டின பொழுது, இயேசுவை நிந்தித்த பொழுது, இயேசுவோடு இருந்தவன் என்று சொன்ன பொழுது இருந்தேன் என்று சொல்லவில்லை. 3 தரம் மறுதலித்த இந்த சிலுவையின் தியான நாளிலே தேவன் உனக்கு என்ன சொல்ல போகிறார்? என்ன சொல்லி கொண்டிருக்கிறார்? மறுபடியும் அவரை சிலுவையிலே அறையாதே என்று சொல்லி ஒருவன் காட்டி கொடுக்கிறான். அவன் என்று சொல்லுகிறான். பார்க்கிற பொழுது ரபி என்று சொல்லுகிறான். இன்னொருவன் மறுதலிக்கிறான். அறியேன் என்று சொல்லுகிறான். சபிக்க தொடங்குகிறான்.
சத்தியம் பண்ணவும் தொடங்கும். இயேசு இந்த பூமியில இருந்தபொழுது சொன்னார், வானத்திலும் பூமியிலும் எதிலும் சத்தியம் பண்ணக்கூடாதுன்னு. ஆனால் அதையும் மீறி சத்தியம் பண்ணுகிறார். இவர் மாத்திரமா? இன்னும் பார்ப்போமா? அவருடைய சீஷர்கள் இருந்தார்கள். இயேசு எல்லாம் பிடித்து இழுத்து கொண்டு போன பொழுது என்ன நடந்தது? இயேசுவோடு இருந்தவர்கள், சீஷர்கள் எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு அல்லையே சொல்லுமே. மார்க்குவின் புஸ்தகம் 14:50-51 வாசிக்கலாம். அப்பொழுது எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். எல்லாரும் இயேசுவை பிடித்த பொழுது எல்லாரும் என்ன பண்ணாங்க? ஓடி போனார்கள். இன்னைக்கு அப்படித்தான் ஜனங்கள், தான் குடும்பம், என் குடும்பம், என் புருஷன், என் மனைவி, என் பிள்ளைகள், இப்போ யார் தான் இயேசுக்காக வாழுகிறார்? அப்பொழுது எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். அன்றைக்கும் எல்லாரும் ஓடினார்கள். ஆனால் அவர் ஓடவில்லை. என் ஜனங்களுக்காக நான் ஜீவனை கொடுக்கிறேன் என்று சொல்லி நின்றார் அவர். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. அப்பொழுது எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். ஒரு வாலிபன் ஒரு துப்பட்டியை மாத்திரம் தன்மேல் போர்த்து கொண்டு அவர் பின்னே போனான். அவனை பிடித்தார்கள். அவன் தன் துப்பட்டியை போட்டுவிட்டு நிர்வாணமாய் அவர்களை விட்டு ஓடி போனான். அவனும் ஓடி போனான். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. இயேசு இருந்தபொழுது எல்லாரும் இருந்தார்கள். ஆனால் அவருக்கு ஒரு உபத்திரவம், அவருக்கு ஒரு நெருக்கம், அவருக்கு ஒரு பாடுகள், அவருக்கு ஒரு நிந்தைகள் வருகிறது என்றால் அந்த நிந்தையை சுமக்க இன்னைக்கு யாரும் ஆயத்தமில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுமே. அந்த பாடுகளை சுமக்க ஆயத்தமில்லை. அவருக்காய் பாடுபட இன்னைக்கு ஆயத்தமில்லை. எல்லாரும் ஊழியம் செய்கிறார்கள். அவரை சிலுவையில் அறைந்து ஊழியம் செய்கிறார்கள். அவருடைய நிந்தையிலே பங்கு பெற்று ஊழியம் செய்ய இன்றைக்கு யாரும் இல்லை. என் ஜனமே, ஒருவன் காட்டி கொடுத்தான். அவர் ஜெபித்த பொழுது சீஷர்கள் தூங்கினார்கள். இன்னொரு சீஷன் காட்டி கொடுத்தான். அவருக்கு முன்பு ஒன்றை பேசினான், பின்னாலே ஒன்றை பேசினான். அதற்கு அடுத்து இன்னொரு சீஷன் மறுதலித்தான். அவரை அறியேன் என்று சொன்னான். அவரை சபிக்க தொடங்கினார். அவர் மேலே சத்தியம் பண்ண தொடங்கினார். நான் இவரை அறியேன் என்று சொல். அவரை பிடித்த பொழுது இருந்த எல்லாரும் ஓடி போனார்கள். யாரும் இயேசு கிறிஸ்துவுக்காய் நிற்கவில்லை. தேவாவியானவர் உங்களுக்கும் இந்த பூமியின் குடிகளுக்கும் இந்த கூடாரத்தில் உண்மை உள்ளவர்களுக்கும் ஒரு பரீட்சை தான் இந்த செய்தி. நிந்தை வருகிற பொழுது, அவமானம் வருகிற பொழுது இயேசுக்காக இருக்கிறவன் யார்? இந்த நீதியின் வாசலுக்காய் இருக்கிறவன் யார்? இந்த ஊழியக்காரனுக்காய் இருக்கிறவன் யார் என்று பார்க்கும்படிதான் இந்த பூமியின் குடிகளோடு பேசிக்கொண்டிருக்கு. இன்றைக்கும் அப்படித்தான் ஓடுகிறார்கள். ஆனால் எல்லாரும் ஓடினார்கள். நினைத்துப்பார், எப்படி இயேசு பாசமாய் வளர்த்து, எவ்வளோ அற்புதங்களை செய்து, அடையாளங்களை கட்டளையிட்டு, பந்தி இருக்க வைத்து, துணிக்கையை கொடுத்து, உயிரோடு எழுப்பி நடக்க வைத்து, முடவனை சுகமாக்கி, கண் தெரியாதவனை கண் தெரிய வைத்து, சீஷர்களை கூட்டிக் கொண்டு போய் கிராமங்கள் தோறும் நடந்து, சமுத்திரத்திலே நடந்து, மலைகளின் மேலே நடந்து, இவ்வளோ அற்புதங்களை செய்து, எல்லாவற்றையும் செய்து பார்க்க வைத்து, ஒன்றை ஆகாரங்களை புசித்து பந்தி இருந்து, ஆனாலும் அவரை பிடித்த பொழுது என்ன பண்ணினார்கள்? தேவனோட சீஷர்களே, தேவனோடு இருந்தவர்களே, அவரை விட்டு ஓடி போனவர்களே, இந்த சத்தம் உங்கள் செவிகளிலே கேட்கும் என்று நம்புகிறேன். உங்கள் இருதயங்களில் ஒலிக்கும் என்று நம்புகிறேன். மறுபடியும் மறுபடியும் அவரை சிலுவையில் அறைந்து விடாதிருங்கள். எவ்வளவு நேசித்தவர்களை வைத்திருந்திருப்பார், எவ்வளவு நேசித்தவர் கூட வைத்திருந்திருப்பார், எப்படியெல்லாம் அவர்களை நடத்தி இருந்திருப்பார். அதிகாரங்களை கொடுத்து, பிசாசுகளை துரத்த அதிகாரங்களை கொடுத்து, நோய்களை குணமாக்க அதிகாரங்களை கொடுத்து, உயிரோடு எழுப்ப அதிகாரங்களை கொடுத்து, குஷ்டரோகங்களை சுத்தமான அதிகாரங்களை கொடுத்து, இவ்வளவு அதிகாரங்கள் எல்லாவற்றையும் கொடுத்து, இந்த கொடுத்த ஆண்டவருக்கு ஒரு நாள் உபத்திரம் நிந்தை வருகிறது என்கிற பொழுது எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார். என் ஜனமே, நீ எங்கே இருக்கிறாய்? இயேசுவுக்காக ஓட போகிறாயா? இல்லை இயேசுவை விட்டு ஓட போகிறாயா? இந்த சிலுவையின் தியான நாளிலே உன்னை பார்த்து தேவாவியானவர் மனம் திறந்து கேட்கிறார். நீங்களும் அன்றைக்கு ஓடினது போல ஓட போகிறீர்களா?
இயேசுவுக்காக ஓட போகிறாயா? இல்லை உபத்திரவம் நிந்தை வருகிற பொழுது இயேசுவை விட்டு ஓட போகிறாயா? இயேசு அற்புதம் செய்கிற பொழுது சந்தோஷமாயிருந்தது. சீஷர்களே, இயேசுவோட நடக்கிற பொழுது சந்தோஷமாக இருந்தது. இயேசுவோட இருந்து மகிமையை காண்கிற பொழுது உங்களுக்கு சந்தோஷமாக இருந்தது. அதிகாரங்களை கொடுக்கிற பொழுது உங்களுக்கு சந்தோஷமாக இருந்தது. வானத்திலிருந்து பிசாசுகள் விழுகிறதெல்லாம் கண்டேன் என்று சந்தோஷப்பட்டீர்கள். எல்லாம் சரிதான். ஏன் இயேசுக்கு நிந்தை வருகிறது என்ற பொழுது, ஒடுக்கம் நெருக்கம் வந்த பொழுது ஏன் அவரை விட்டு ஓடினீர்கள்? இன்றைக்கு முடிவு செய்து கொள். இயேசுவை விட்டு ஓடி போகிறீர்களா? இயேசுவை விடாமல் இயேசுக்காக ஓட போகிறீர்களா? நீங்கள் உங்கள் இதயத்தில் நினைக்கிற இந்த சிலுவை தான் சாட்சி சொல்ல போகும். நீங்கள் நினைக்கலாம், ஐயோ எங்களை கை தூக்க சொல்லலையேன்னு சொல்லி நீங்கள் மறுபடியும் சிலுவையில் அறைகிறீர்களே, அந்த சிலுவை தான் உங்களுக்கு சாட்சி கொடுக்கும். இனி அவரை சிலுவையில் அறையாது. பொறாமை வேண்டாம். அன்னைக்கு பொறாமையினாலே சிலுவையில் அடைத்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. யாருக்கு பொறாமை இருக்கிறதோ, நீ பிசாசு பிடிக்கலனாலும் நீங்கள் பிசாசு பிடித்தவர்களே. அவன் தன் துப்பட்டியை போட்டு விட்டு நிர்வாணமாய் அவர்களை விட்டு ஓடி போனான். நினைச்சு பாருங்க, இந்த தேவன் இந்த பூமிக்கு இறங்கி, யோவான் 1 அதிகாரம் சொல்லுகிறது, தன் சொந்த ஜனம் என்றவர் தேடி வந்தாரா. காட்டி கொடுக்கிறவன் காட்டி கொடுத்தான், மறுதளிக்கிறவன் மறுதளித்தான், சபிக்கிறவன் சபித்தான், சத்தியம் செய்கிறவன் சத்தியம் செய்தான், தூங்குகிறவன் தூங்கினான், ஓடுகிறவன் ஓடினான். நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? என் ஜனமாகிய நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? பூமியின் குடிகளே, என் ஜனமாகிய 300 கோடி ஜனமே, நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? இயேசு வியாகுலப்படுகிற பொழுது 1 மணி நேரம் திறப்பில் நிற்க போறாயா, தூங்க போகிறாயா? இல்லை யூதாசை போல முன்னொன்றும் பின்னொன்றும் சொல்லி, முன்பு ரபி என்றும் பின்னாலே அவன் என்றும் சொல்லி முத்தம் செய்து பிடித்து கொள்ளுங்க என்று காட்டி கொடுக்க போறாயா? இல்லை பேதுருவை போல மறுதளிக்க போகிறாயா? இல்லை அவர் நெருக்கங்களும் உபத்திரவம் படுகிற பொழுது அவரை அறியேன் என்று மறுபடியும் சொல்லி சத்தியம் பண்ண போகிறாயா? அவரை சபிக்க போகிறாயா? ஐயோ அவருக்கு உபத்திரம் வந்துவிட்டது, இல்லை இந்த ஊழியத்துக்கு உபத்திரம் வந்துவிட்டது என்று சொல்லி எல்லாரும் அவரை விட்டு ஓட போகிறீர்களா? கடைசியாக இருந்த துணி போனாலும் பரவாயில்ல, நிர்வாணமாய் ஓடுவேன் என்று சொல்லி ஓட போகிறீர்களா? என்ன செய்ய போகிறீர்கள்? இந்த சிலுவையின் தியான நாளிலே ஒரு தீர்மானம் எடு. வஞ்சகம் வேண்டாம், பொறாமை வேண்டாம். அவன் தன் துப்பட்டியை போட்டு விட்டு நிர்வாணமாய் அவர்களை விட்டு ஓடி போனான். எல்லாரும் ஓடி போனார்கள். தேவன் உங்களை கேள்வி கேட்க சொல்லுகிறார். இந்த செய்தி தான் உங்களையும் இந்த பூமியின் குடிகள் அநேகரை நியாயம் தீர்க்க போகிறது. பொறாமை வருகிற பொழுது அவரை நீ சிலுவையில் அறைகிறாய். ஆண்டவரை மறுதளிக்கிற பொழுது சிலுவையில் அறைகிறாய். ஆண்டவரை அறியேன் என்று சொல்லுகிற பொழுது சிலுவையில் அறைகிறாய். அவர் சொல்லாததை சொன்னார் என்று சொல்லுகிற பொழுது சிலுவையில் அறைகிறாய். நீ ஜெப வேலையில் இந்த 1 மணி நேரம் நீ ஒப்பு கொடுத்து நீ தூங்கினா அதுவே நீ வர சிலுவையில் அறைகிறது சமம்தான். அவருடைய வியாகுலத்திலே பங்கு இல்லாதவர்கள் நீங்கள். அவர் பிதாவின் இடத்தில் அழுகிற பொழுது நீங்கள் தூங்குவீர்கள் என்றால் அதுக்கு என்ன அர்த்தம்? அவர் எப்படி வேணால் போகட்டும், நமக்கு என்ன? அது யூதாசின் சுபாவம். அது அவர் எப்படி வேணால் நம்ம முத்தம் கொடுத்து நம்ம வந்துடுவோம், அவர் மாட்டிக்கொள்ளட்டும், அவரை பிடித்து கொள்ளட்டும் என்று வேண்டாம். நீங்கள் நிந்தையை சுமக்கிறவர்களானால், இந்த நிந்தை தான் சிலுவை சுமக்கிறவர்களானால் நீங்கள் கிறிஸ்துவோட நிலைத்திருப்பீர்கள். ஒரு அல்லையா சொல்லுமே. இப்ப எபிரேயருக்கு 6:6 வாசிக்கல. மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து, ஒரு அல்லையா சொல்லுமே, நீங்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைகிறீர்கள். பாவம் செய்யாத என்கிற பொழுது பாவம் செய்கிறீர்கள், அவரை சிலுவையில் அடித்து விடுகிறீர்கள். அவரை குறை சொல்லுகிறீர்கள், சிலுவையில் அடித்து விடுகிறீர்கள். பொய் சாட்சி சொல்லுகிறீர்கள், அவரை சிலுவையில் அறைந்து விடுகிறீர்கள். வஞ்சக குணத்தோடு வாழுகிறீர்கள், சிலுவையில் அறைந்து விடுகிறீர்கள். எவ்வளவு நாள் திரும்ப 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 நீ அவரை சிலுவையில் அறைவ? நீ எவ்வளவு நாள் அவரை அவமானப்படுத்த நினைக்கிற? அன்னைக்கு சதுசேயனும் பரிசேயனும் ஒரு கூட்டம் அவரை அவமானப்படுத்தினது. சாத்தான் அவனோடு இருந்தான், பிசாசுகள் அவனோடு இருந்தது, அவரை அவமானப்படுத்தினது. நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? இந்த செய்திக்கு அப்புறம் நீங்கள் அவரை சிலுவையிலே அறைவீர்களே ஆனால் திரும்ப தேவன் உங்களை சேர்த்து கொள்வது, திரும்ப உங்களை புதுப்பிக்கிறது கூடாத காரியம். இந்த செய்திக்கு பின்பு நீங்கள் மறுபடியும் நான் தப்பு செஞ்சுட்டேன்,
தெரியாம செஞ்சுட்டேன்னு சிலுவையில் அவர் அடிச்சிட்டேன்னா திரும்ப நீ அவரோட சேர்றது கூடாத காரியம். 70 தரம் பாவங்கள் மன்னிக்கப்படும் வேதம் சொல்லுது. நீ ஒரே மாசத்துல 70 தரம் நீ பாவம் பண்ணிடுற. நீ மன்னிப்பு கேட்கறதுனால கணக்கில் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. 70 தரம் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு தடவை தப்பு செஞ்சு திரும்ப நீ அந்த தப்பை செஞ்சுட்டேன்னா சிலுவையில் அறைகிறது தான் அதுக்கு அர்த்தம். அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். ஒரு அலையே சொல்லுமே. ஹல்லேலூயா. தேவன் சீக்கிரமாய் அவரோட காயங்கள், அவரோட முள்முடி, அதன் நீளம் அகலம் உயரம், அவரை அடித்த அடிகள், அவரை அடித்த பொழுது அவர்கள் பேசின பேச்சுகள், அவர் பாடின வசை பாடின பாடல்கள், அவரை எப்படி அடித்தார்கள், எத்தனை தரம் அடித்தார்கள், எங்கெங்கெல்லாம் வைத்து அடித்தார்கள், என்னென்னலாம் சொல்லி அடித்தார்கள். என் ஜனமே, மறுபடியும் மறுபடியும் அவர் போய் சிலுவையில் அறையாது. வேதம் என்ன சொல்லுகிறது? பவுல் நன்றாய் சொல்லுகிறார். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 12, 13, 14 வாசிக்கலாம். அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். உடலையே சொல்லுமே. இயேசு எப்படியாவது என் ஜனங்கள் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். ஐயோ, சிலுவையில் அறைந்து கொண்டிருக்கிறார்களே, இப்படியாவது என் ஜனங்களை பரிசுத்தமாக்கி விட வேண்டும் என்று, பரிசுத்தம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து உரலையே சொல்லுவோமே, அவரோடு ஐயோ எனக்கு அவமானம் வரலாம், எனக்கு வெக்கம் எதுவெல்லாம் நிந்தை வந்துடக்கூடாது அப்படின்னா நீ சிலுவைக்கிட்டே வர முடியாது. நிந்தை யார் சுமக்கிறீர்களோ அவர்களே இயேசு போன இடத்திற்கு போக முடியும். உரல்லையே சொல்லுமே. அன்னைக்கு ஓடி போன சீஷர்கள், ஓடி போனவர்கள் எல்லாரும். ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்திற்கு புறப்பட்டு போக கடவோம். அவன் நிந்தையை சுமக்கிறவன் தான் பாளையத்துக்கு புறம்பே அவர்கிட்ட போக முடியும். நிந்தையை சுமக்காதவன், அவருக்காக பாடுகளை சுமக்காதவன் அப்படியே வரணும், அப்படியே ஆலயத்தில் உட்காரணும், பாட்டு பாடணும், சம்பாதிக்கணும், 100, 200, 500 காணிக்கை தசமாக கொடுத்துடணும், அப்படியே இங்கங்கடி ஜபத்து போகணும். அப்படியே போயிடணுன்னா நீலாம் ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட வரமாட்டேன். அவர்கிட்ட போகிறப்ப எப்படி போகணுமா? நாம் அவருடைய நிந்தையை சுமந்து, அவருக்கு என்னென்ன நிந்தை வந்தது, செய்யாத குற்றங்களுக்காக பொய் சாட்சி சொல்லி அவரை அடித்தார்கள், ஒப்பு கொடுத்தார்கள். அப்படி என்னென்ன நிந்தை வந்ததோ அந்த நிந்தையெல்லாம் உனக்கு வருகிறதற்கு நீ ஆயத்தமாயும் உன்னை தகுதிப்படுத்தி கொண்டும் இருக்கணும். அவர் 2 பொய் சாட்சிகளை சொன்னார்கள் குற்றம் கண்டுபிடிக்கும்படி. அங்கிருந்த நிந்தையை கொண்டு வந்தார்கள். இப்போ பொய் சாட்சி சொல்லுவாங்க, நிந்தை வரோ சுமக்க நீ ஆயத்தமாயிடும். அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்திற்கு புறப்பட்டு போக கடவோம். நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை. அதாவது தெரியுமா, நம்ம நிந்தையை சுமக்கிறது, இந்த காலத்தில் பாடுபடுகிறது, இயேசு கிறிஸ்துவுக்காக கஷ்டப்படுகிறது, நிலையான நகரம் இங்கே இல்லை. அந்த நகரத்தை தேடி ஒரு அல்லையா சொல்லுவோமே. நிலையான நகரம் எங்கே இல்லை அப்படின்னா, இங்கே இருக்கிற எல்லா நகரமும் ஒரு நாள் அழியும். அது அமெரிக்காவில் இருந்தாலும் அழியும், சூரியனே அழியும், இரத்தமாய் மாறும் என்று வேதம் சொல்லுகிறது. மொத்த பூமியும் அழியும். அப்போ எந்த ஊரில் எந்த வீடு நினச்சி நிற்க போகுது? நிற்காது. முதல்ல நீ எல்லாம் தெரிஞ்சுக்கணும், நிலையான நகரம், நமக்கு நிலையான வீடு இங்கே இல்லை. வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். அந்த வரப்போகிற நிலையான நகரத்தை நாடி தேடுகிறோம். அப்படின்னா என்ன பண்ணணும்? நம்ம சிலுவையும் சுமக்கணும், இயேசு கிறிஸ்து நிந்தையும் சுமக்க ஆயத்தமாய், அவருக்காக பாடுபட ஆயத்தமாய் இருக்க வேண்டும். நான் தேவனிடத்தில் ஒரு தீர்மானம் எடுக்க போகிறோம். இனி நான் உம்மை மறுபடியும் சிலுவையில் அறைய மாட்டேன் என்று.
இயேசு வியாகுலப்பட்டு ஜெபிக்கிற பொழுது நானும் ஜெபிப்பேன் என்று சொல்லி, யூதாசை போல முத்தத்தினாலும் முன்னாலும் பின்னாலும் பேசி காட்டி கொடுக்க மாட்டேன் என்று, பேதுருவை போல மறுதலிக்க மாட்டேன் என்றும், அவரை அறியேன் என்றும், சபிக்கவோ சத்தியம் பண்ணவோ மாட்டேன் என்று சொல்லி, அன்னைக்கு இருந்த சீஷர்களை போல என் இயேசுவானவருக்கு, என் ஆண்டவருக்கு அவருடைய ஊழியத்துக்கு நெருக்கம் உபத்திரமும் வருகிற பொழுது நான் ஓடி போக மாட்டேன் என்று சொல்லி, நான் அவரை மறுபடியும் சிலுவையில் அறைய மாட்டேன் என்று சொல்லி, அவருக்கா நிந்தே சுமக்கிறாயா, உனக்கு தேவாவியான ஒரு துணை நிற்பார், உங்களோடு கூட நானும் நிற்பேன், நீ மாறு, பூமியின் குடிகளே மாறுங்கள், மறுபடியும் மறுபடியும் அவரை சிலுவையில் அறைந்தது போதும் சகோதரா, ஸ்திரியே போதும். தேவன் அந்த வியாகுலப்படுகிற அந்த 1 மணி நேரத்தில் உங்களால் அவருக்காக தரப்பில் நிற்க முடியவில்லை. அனி 30 வெள்ளி காசுக்கு காட்டி கொடுத்தது போல, அந்த காசின் மேல ஆசை வைத்தது போல, அநேகர் குடும்பத்தின் மேல ஆசை வைத்து, வேலையின் மேல ஆசை வைத்து, ஆஸ்தியின் மேல ஆசை வைத்து தேவனும் தேவனோட ஊழியக்காரனும் காட்டி கொடுக்கிறீர்கள். வேண்டாம். முன்பும் பின்பும் பின்னாடி ஒன்று முன்னாடி ஒன்று பேசுற பழக்கத்தை இன்னையோட விட்டுருங்க. எனக்கு எப்படி முன்னாடி பேசுறீங்களோ அப்படிதான் நீங்க பின்னாடியும் பேசணும். பின்னாடி எப்படி பேசுறீங்களோ அப்படிதான் முன்னாடியும் பேசணும். என்கிட்ட இல்லை, மற்றவங்கள்ட்ட பேசுற பொழுதும் ஆளை பார்க்குற அக்கா உன்ன மாதிரி வராது, பின்னாடி அவளா அப்படின்னா நீ சபிக்கப்பட்டு போயிடுவ. யூதாசின் குணம், ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீ சிக்கிக் கொள்ளுவாய். அநேக காலங்கள் பாடுகளை அனுபவிக்க வேண்டி வந்தது. உபத்திரம் வருகிற போது ஐயோ நான் அறியேன் என்று சொல்லி விடாமல், அவரை மறுதலித்து விடாமல், அவரை அடித்து கொண்டிருக்கிற பொழுது, அவரை குட்டி கொண்டிருக்கிற பொழுது, முகத்திலே துப்பி கொண்டிருக்கிற பொழுது நீ ஓரமாய் ஒதுங்கி நின்று அது எனக்கு தெரியாது அறியேன் என்று சொல்லுகிற அந்த பேதுருவின் குணம் உங்களுக்கு வேண்டாம். அந்த சுபாவம் வேண்டாம். அந்த மறுதலிக்கிற சுபாவம் வேண்டாம். ஐயோ சத்தியமா நான் பார்த்தேன், நான் பார்க்கல, வேண்டாம். இந்த சபிக்கிற வாய் வேண்டாம். தேவனுக்கோ தேவனோட ஊழியத்திற்கும், தேவனோட ஊழியத்தின் நெருக்கம் வருகிறதுனால தேவனுக்கு வருகிற நெருக்கம், உடைய நாமத்திற்கு வருகிற நெருக்கம், அந்த நெருக்கத்திலே ஓடி போகிறவர்கள் வேண்டாம். நமக்கு நிலையான நகரம் இல்லை. மறுபடியும் மறுபடியும் அவளை சிலுவையில் அறந்து விடக்கூடாது. அவர் நாம் பரிசுத்தமாக வேண்டும் என்று பாளையத்திற்கு புறம்பே, இந்த வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். நாமும் புறம்பே பாடுபடும்படி ஆயத்தப்பட வேண்டும். எப்படி? அவரின் நிந்தையை சுமந்து. இனி நிந்த வேணான்னு யாராவது சொல்லுவீங்க? ஐயா என்ன வேணாலும் சொல்லலாம், அந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்லிட்டார், என்ன வேணாலும் சொல்ல, இந்த வார்த்தை அவங்க சொல்லிட்டாங்களே, நீ லாய்க்கு இல்லை சிலுவை சுமக்க, ஒப்புக்கொடு. எனக்கு இனி அந்த சுபாவம் வேண்டாம். காட்டி கொடுக்கிற சுபாவம் வேண்டாம். முன்னாடி ஒன்று பின்னாடி ஒன்று பேசுகிற சுபாவம் வேண்டாம். எனக்கு தெரியாது என்கிற சொல்லுகிற சுபாவம் வேண்டாம். இந்த மறுதலிக்கிற சுபாவம் வேண்டாம். சத்தியம் பண்ற சுபாவம் வேண்டாம். சபிக்கிற சுபாவம் வேண்டாம். தேவனை விட்டும் நிந்தை விட்டு முடித்து விட்டு ஓடுகிற சுபாவம் வேண்டாம். என் ஆண்டவருக்காக நிந்தை சுமப்பேன். நானும் பாளையத்திற்கு அப்படி போவேன். எனக்கு இது நிரந்தரமான நகரம் அல்ல, இது எனக்கு நிலையான நகரம் அல்ல. எனக்கு தேவன் ஒரு பெரிய நகரத்தை வைத்திருக்கிறார், அங்கே நான் போக வேண்டும். அதற்கான எதையும் சுமப்பேன். ஆனால் இனி நான் அவரை சிலுவையில் அறைய மாட்டேன். ஒப்புக்கொடு, ஒப்புக்கொடு. பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. பரமண்டலம் உம்முடைய சித்தம் செய்கிறது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக. இயேசு சுவாமி, இன்று கேட்ட உபதேசத்தின்படி எந்தெந்த சுபாவம் நீ வேண்டாம் என்று சொல்கிறீரோ அது அடியான விட்டும் என் ஜனங்களை விட்டும் இந்த பூமியின் குடிகளை விட்டும் இயேசுவின் நாமத்தில் சிலுவையிலே அறையப்படுவதாக. ஆண்டவரே, எப்பொழுதும் உமக்காக வாழ்ந்து, உமக்காக நிலைத்து நின்று, உமக்காக ஓடி, உமக்காக நிந்தையை சுமந்து உடைய நிலையான நகரத்திற்கு வருகிறவர்களாயும் அநேகரை வரவழைக்கிறவர்களாயும் ஆயத்தப்படுத்துகிறவர்களாயும் எங்களை வைத்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, அடியானோ என் ஜனங்களோ இந்த பூமியின் குடிகளோ ஒரு நாளும் திரும்ப திரும்ப
உம்மை சிலுவையில் அறையாதபடி என் தேவன் மீட்டு எடுப்பீராக இயேசுவின் நாமத்தில். அன்றைக்கு நீ பட்ட பாடுகள் போதும் ஆண்டவர், அன்றைக்கு நீ வாங்கின அடிகள் போதும், உடைய காயங்கள் போதும் ஆண்டவர், அந்த வலி போதும் ஆண்டவரே. திரும்ப திரும்ப உம்மை வலி உண்டாக்காதபடி, திரும்ப திரும்ப உம்மை சிலுவையில் அறையாதபடி அடியானும் என்னோடு கூட இருக்கிற என் ஜனமாகிய 300 கோடி ஜனங்களையும் காத்தருளும், அதுக்கு மேலிருந்தாலும் காத்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நீ நாங்கள் ஒப்பு கொடுத்துருக்கோம் ஆண்டவரே, வாழ்கன்னு சொல்லி காட்டி கொடுத்த ஆண்டவரே, நாங்கள் நீ மனதார வாழ்கன்னு சொல்றோம். நீங்க வாழுங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.